போயசோட்ட இல்லத்திலிருந்து வெளியே வந்து அங்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திடல் மேலே ஏறி நின்று தங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகத்தின் முன்னின்று இரட்டை விரலை காட்டுவாரோ அதே போல காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். வெளியே திரண்டிருந்த அதிமுக தொண்டர்கள் உற்சாக குரல் எடுத்து அங்கே வந்திருக்கிறார்கள். செய்தியாளர்களை பார்த்து தொண்டர்களை பார்த்து தன்னுடைய உற்சாகத்தை மகிழ்ச்சியை தன்னுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி வி கே சசிகலா அவர்கள். இதேபோல்தான் சில நிமிடங்கள் முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய அதிகாரப்பூர்வ கிரீன்வே சாலை இல்லத்தில் தொண்டர்களை பார்த்து நண்பர்களை பார்த்து கையசைத்தார். ஆளுநர் இன்று சென்னைக்கு வருகை தருவார். தன்னுடைய அடுத்த கட்ட முடிவை அறிவிப்பார். அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் ஆலோசித்து தன்னுடைய அடுத்த கட்ட முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களுடைய ஆதரவு, சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருந்தாலும் சட்டத்தின்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 234 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதில் எந்த கட்சிக்கு எந்த தனிநபருக்கு 117 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறதோ அவர்தான் முதலமைச்சராக இருக்க முடியும், தொடர முடியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக நிச்சயமாக செய்வோம். எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு